10th மேக்ஸில் தேர்ட் சாப்டரில் 3.12 எக்ஸாம்பிள் சம் அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மீசிமா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மீசிமான LCM. சரிங்களா? இப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். 8x⁴ y². அடுத்தது கீழே இன்னொன்றுக்கு என்ன இருக்குது, 48x² y⁴. முதல்ல நம்ம 8க்கும் 48க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 8, 48 நம்ம ப்ரைம் நம்பர்லேயே எடுக்கலாம், இல்லை நம்மளுக்கு வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சால் நம்ம பெரிய வாய்ப்பாடே எடுத்துக்கலாம். இப்போ 8 வாய்ப்பாடு எடுத்துக்கலாமா, 1 8 8, 6 8 48. மறுபடியும் இந்த 6 வாய்ப்பாடில் எடுக்கலாம். 1 வந்துருச்சுன்னா அதோட நிப்பாட்டிக்கணும். 6 வாய்ப்பாடு எடுத்தால் 1 6 6. அப்போ எல்சிஎம் எவ்வளோ கிடைக்குது, ரெண்டுக்குமே சேர்த்து 48. ஓகேங்களா? அடுத்தது இங்கே எத்தனை இருக்குது, எக்ஸு 4 இருக்குது, இங்கே எக்ஸு 2 இருக்குது. எல்சிஎம்னா இருக்கிறதுலையே அதிகபட்சம் எடுத்துக்கோங்க. அப்போ அதிகபட்சம் எவ்வளோ, x⁴. ஒய் எத்தனை இருக்குது, மேலே 2 இருக்குது, இங்கே 4 ஒய் இருக்குது. அப்போ இருக்கிறதுலே அதிகபட்சம் எடுத்துக்கலாமா, அப்போ y⁴. இதுதான் என்னது, எல்சிஎம். இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டால் அது ஜிசிடி. இங்கே பாருங்களேன், இப்போ 8 6 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இதில் என்ன இருக்குது, 8 48ஓட இதில் இந்த 8 மட்டும்தான் அது 2 நம்பர்லேயுமே வரும். அப்போ என்னது, 8 தான் என்னது, மீபேவா. ஸோ இப்போ இதே சமுக்கு நம்ம மீபேவா போடலாம், அதாவது ஹெச்சிசிஎஃப். அப்போ 8 வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அடுத்து எக்ஸில் வந்து இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் இது x². ஸோ அப்போ x². அடுத்து ஒயில் வந்து இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் y². ஸோ y² போட்டோம். இருக்கிறதுலே அதிகபட்சம் போட்டால் மீசிமா, இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் போட்டால் மீபேவா. அதாவது இது எல்சிஎம்மு, இது ஹெச்சிசிஎஃப். இப்போ அடுத்தது ரெண்டாவது சம் போகலாமா. ரெண்டாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 5x - 10. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 5x² - 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன செய்யலாம், இது வந்து இது இங்கே பாருங்கள், இந்த சம்மில் உதிரியாக இருந்துச்சு. 8 தனியாக, x⁴ தனியாக, y² தனியாக இப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த சம்மில் ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து காமனாக வெளியே எடுக்கலாம். என்ன எடுக்கலாம், 5 எடுக்கலாம். 5 எடுத்துகிட்டா மீதி என்ன இருக்கும், இங்கே x இருக்கும். 10ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும், 2. காமனாக வெளியே எடுக்கிறதுனா என்ன எடுத்தோம்னா, அந்த இப்போ எதை எடுக்கிறோம், 5 வெளியே எடுக்கிறோமா, அப்போ அந்த 5 இந்த 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்போ இங்கே டிவைட் பண்ணால் 5 டிவைட் பண்ணால் மீதி x தானே இருக்கும். இங்கே 5 அடித்தா 2 வருமா, அவ்வளோதான். சரிங்களா? அது மாதிரி தான் போடணும். இப்போ காமனாக வெளியே எடுத்துரும். மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். 5 × x 5x, I2 10. கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஓகே, மேலே முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமா, 5 காமனாக எடுக்கலாம். எடுத்துட்டால் என்ன வரும், x² இருக்கும், -4 இருக்கும். இப்போ இதை பாருங்களேன், இது ஃபார்முலா மாதிரி இருக்குங்களா. அப்போ இதை இன்னும் என்ன செஞ்சிடலாம், சின்ன சின்னதாக உடைக்கலாமா. x², இந்த 4 எப்படி செய்யலாம், 2² கொண்டு வரலாம். இது என்ன செய்யலாம், a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ தனித்தனியாக பிரிக்கலாமா. x - 2 x + 2. அப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். இதில் எது காமனாக இருக்கோ அதானே எல்சிஎம்மு, எல்சிஎம். அது தமிழில் மீசிமா. அப்போ முதல்ல என்ன செஞ்சால், நம்பர் என்ன இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 2க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 5 பல் எடுத்தால் 1 5 5 1 5 5. அப்போ 5 தான் எல்சிஎம்மு. ஸோ 5 இங்கே போட்டாச்சு. அடுத்தது இங்கே x - 2 இருக்குது, இங்கே ஒரு x - 2. முதல்ல காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டுக்குமே. அப்புறம் மிச்ச மீதி ஏதாவது இருந்தால் எழுதிக்கலாம் எல்சிஎம்மில். இந்த இடத்துல எது மிச்ச மீதி இல்லை, இந்த இடத்துல என்ன இருக்குது, x + 2 இருக்குது. அப்போ x + 2. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், தேர்ட் சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, x⁴ -1 இது ஒன்று. அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன், x² - 2x + 1. ஸோ இப்போ இந்த இதை பாருங்களேன், இது என்ன செய்யலாம், இது இங்கே 1 இங்கே 4 இருக்குது, இங்கேயும் நம்ம 4 போட்டுக்கலாம். மோஸ்ட்லி இங்கே எந்த நம்பர் இருந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் நம்ம போட்டுக்கலாம். இங்கே 4 இருந்தால் 4 போட்டுக்கலாம், இங்கே 2 இருந்தால் 2 போட்டுக்கலாம். இப்போ எதனா a² - b² ஃபார்மேட்டில் பிரிக்கலாமா. எப்படி பிரிக்கலாம், x², இந்த 4 எப்படி பார்க்கலாம், பவரில் 2. அப்போ 2 × 2 4 வந்துருச்சுங்களா. அதே போல் 1² பவரில் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இது ஃபுல்லாக பின்னு வச்சுக்கலாம். அப்போ a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதை பிரிக்கலாமா. அப்போ a² அதாவது a - b a + b அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ப்ளஸில் இருக்கிறது ஃபார்முலா கிடையாது, இது மைனஸில் இருக்கிறத மறுபடியும் ஃபார்முலா மாதிரி பிரிக்கலாமா. a² - b² ஃபார்மேட்டில் பிரித்தா a - b a + b ரெண்டாக பிரித்தாச்சு. மீதி இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டோம். x² + 1² வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோம்.
இப்போ இந்த இதை நம்ம என்ன செய்யலாம், இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் பிரிக்கலாம். அதாவது கொடை மாதிரி விருப்பம்ல, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்குது. இந்த 1 தூக்கி இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். நம்ம என்ன செய்ய போகிறோம், நடுவில் என்ன இருக்குது, -2. இப்போ -2 இருக்குல்ல, இப்போ என்ன நம்ம கொண்டு வரணும், ஓர் 1 1 மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும். அதே ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் -2 வரணும். கீழே மைனஸ் இருந்தால் என்ன செய்யணும், ரெண்டுக்குமே மைனஸ் போடணும். இப்போ -1 × -1 ப்ளஸ் 1 × 1 1. ஓகேங்களா, ரெண்டுமே ஆட் பண்ணி பாருங்கள், -2 வந்துடும். இப்போ நம்ம இதான் ஆன்சரு. அப்போ என்ன செய்யலாம், இதை அப்படியே பிரித்து உள்ளே போடலாமா, x -1 x -1. இப்போ எல்லாத்தையுமே பிரிச்சாச்சு. இந்த x⁴ -1/4 நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டோம். அடுத்தது x² - 2x + 1 நம்ம இப்படி x - 1 x - 1 பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. எல்சிஎம்னா என்னது, முதல்ல காமனாக இருக்கிறத எழுதுங்க. இங்கே x - 1 இருக்குது, இங்கேயும் x - 1 இருக்குது. அப்போ காமனாக இருக்குது x - 1. அடுத்தது வேறு ஏதாவது காமனாக இருக்குங்களா, வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ காமனாக இருக்கிறத முதல்ல எழுதிட்டு மிச்சம் மீதிலாம் எழுதிடணும். இதில் எது மிச்சம் மீதி, x - 1 எழுதியாச்சு. அப்போ மீதி இது 2 தான். அப்போ அதை எழுதிடலாமா, x + 1 x² + 1. இதில் எது x - 1 எழுதியாச்சு, மிச்சம் இதில் எது இருக்குது, x - 1 இருக்குது. அப்போ x - 1 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை எல்சிஎம், தமிழில் மீசிமா. இப்போ இதை ஏதாவது சேர்த்துக்க முடியுமானா, இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்களேன், ரெண்டுமே x - 1 இருக்கா. அப்போ x - 1² மீதி எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். x + 1 × x² + 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த சம், இதில் 4th ரோமன் லெட்டருங்களா. இதில் என்ன கொஸ்டின், x³ - 27. ஸோ இதை ஃபார்முலா வச்சு நம்ம இதை குட்டி குட்டியாக பிரிச்சிடலாம். அடுத்தது என்ன இருக்குது, x - 3² இருக்குது. ஸோ இதையும் பிரிச்சிடலாம். x² - 9 இருக்குது. ஸோ முதல்ல நம்ம சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாமா. இங்கே பாருங்களேன், x² - 9னா x² 9 எப்படி பிரிக்கலாம், 3 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போ a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலானா a - b a + b. அப்போ x - 3 x + 3 அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. 2ஆக பிரிச்சாச்சு. அடுத்து இதையும் 2ஆக பிரிக்கலாமா, a² இருக்குது. அப்போ a²னா a × aன்னு பிரிக்கலாமா, அது மாதிரி பிரிக்கலாமா. அப்போ x - 3 ஸ்கொயரை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கலாம். x - 3 x - 3 பிரிச்சாச்சு. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, a³ - b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த 27 எப்படி பிரிக்கலாம், 3³ பிரிக்கலாம். அப்போ a³ - b³ ஃபார்முலா என்னது, a - b. அப்போ என்ன இருக்குது, x - 3 இன்ட்டு, அதாவது ஃபார்முலா இங்கே மேலே எழுதுகிறேன், a - b இன்ட்டு a² + ab + b² தான் ஃபார்முலா. a என்னது, எக்ஸா, எக்ஸ் எழுதியாச்சு, x² ப்ளஸ் ஏபியா, ஏங்கிறது x, bங்கிறது 3. அப்போ 3 × x 3x ப்ளஸ் b² என்ன இருக்கும், b² வந்து 3. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ரெண்டு நம்ம என்ன செய்யலாம், இது எல்லாமே என்ன, நம்ம இதில் எதாவது காமனாக இருக்கிறத நம்ம எழுதலாமா. எல்சிஎம்னா என்னது, காமனாக இருக்கிறத எழுத போகிறோம். இதில் x - 3 இருக்குது, இதுலேயும் x - 3 இருக்குது, இதுலேயும் x - 3 இருக்குது. ஸோ அப்போ x - 3 எழுதியாச்சு. வேறு ஏதாவது காமனாக இருக்குங்களா, வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யலாம், மிச்சம் மீதிலாம் எழுதலாமா. இதில் என்ன மிச்சம் மீதி இருக்குது, x² + 3x + 9 இருக்குது. இதில் என்ன இருக்குது, x - 3 போச்சுன்னா இப்போ இந்த x - 3 தான் ஒன்று இருக்குது. ஸோ x - 3 இதில் என்ன இருக்குது, x - 3 போயிடுச்சு, மீதி என்ன இருக்குது, x + 3 இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ எதாவது சேர்க்க முடியுமா, இங்கே x - 3க்கும் x - 3 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், x - 3² மீதி இருக்க x + 3, அடுத்து என்ன இருக்குது, x² + 3x + 9. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.